இன்னும் கொஞ்சம். வேண்டாம், போதும். குடு. தொடச்சுக்கோ. இல்ல பரவாயில்ல, இதெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல, தொடச்சுக்கோ. என்ன ரேவதி, மாப்பிளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரியா? ஆமாமா. என்ன ரேவதி, புதுசா சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வர? சித்தி, இன்னைக்கு எல்லாமே நான் தான் சமைச்சேன். அத எல்லாரும் சாப்பிட்டாதான் எனக்கு சந்தோஷம். நான் சமைச்ச சாப்பாட்டை ராஜாவும் சாப்பிடணும்னு நினைச்சேன். அவரும் வீட்ல இல்ல. நைட்டு வந்து சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு நினைச்சுதான் அவர் இருக்கிற இடத்துக்கே கொண்டு போய் சாப்பாடை கொடுத்துட்டு வந்தேன். என்ன ரேவதி, உன் வீட்டுக்காரர் நீ சமைச்சத விரும்பி சாப்பிட்டாரா? சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அதான் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அப்படிலாம் இல்ல, எப்பவும் போலதான் இருக்கேன். சாமுண்டீஸ்வரி, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன்னை பார்க்கதான் வந்தேன். என்ன பார்க்கவா? என்ன விஷயம்? ஒரு வாரமா இவளுக்கு அடிக்கடி வாந்தி வருது. எதை சாப்பிட்டாலும் வாமிட் பண்றா. என்ன பிரச்சனைனே தெரியல. நீதான் என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லணும். அப்படியா? அடிக்கடி வாமிட் பண்றாளா? ஆமா. இடையில ஒரு லேடி டாக்டர் வீட்டுக்கு வர வச்சு கூட பார்த்தோம். அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க? அந்த லேடி டாக்டரும் செக் பண்ணிட்டு ஏதோ சாப்பிட்டதுதான் ஒத்துக்கலன்னு சொன்னாங்க. அதனாலதான் வாமிட் வருது, வேற எதுவும் இல்லன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறமும் வாமிட் நிக்கல. அதான் உன்கிட்ட கூட்டிட்டு வந்தேன். முதல்லயே என்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல சொல்லியிருந்தா நானே வந்து பாத்திருப்பேனே. இதத்தான் நானும் சொன்னேன் டாக்டர். ஆனா அவங்க ரெண்டாவது மாப்பிள்ளைய தான் நம்புறாங்க. அவன் தான் ஒரு லேடி டாக்டரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். சந்திரா, உனக்கு மாப்பிள்ளைய குத்த சொல்லனா தூக்கமே வராதா? கொஞ்சம் பேசாம இரு. டாக்டர், எனக்கு ஒண்ணுமே இல்ல டாக்டர். இது ஜஸ்ட் சாதாரண வாந்தி தான். ஆனா அம்மா தான் இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. செக்கப் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் டாக்டர். இவ அப்படிதான் சொல்லுவா. நீ கூட்டிட்டு போய் கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணி பாத்துட்டு என்னன்னு சொல்லு. வா ரோகிணி, செக் பண்ணி பாத்துடலாம். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, நீ போ. வாமா. சாமுண்டீஸ்வரி, சொல்லு மல்லிகா. அத்தா, இப்ப இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? வாங்க மாப்ள. அத்தா, நீங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்திருக்கீங்கன்னு ரேவதி ஃபோன் பண்ணி சொன்னாலா? அதான் என்னமோ ஏதோன்னு பதட்டமா நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டோம். அது ஒண்ணும் இல்ல மாப்ள. ரோஹிணி அடிக்கடி வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கால, அதான் செக்அப் பண்ணி பார்க்கலான்னு மல்லிகா கிட்ட கூட்டிட்டு வந்தேன். டாக்டர், இப்ப என் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு? அத பத்தி தான் சொல்ல வந்தேன். சொல்லு மல்லிகா, ஒன்னும் பிரச்சனை இல்ல? ஹலோ 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 அக்கா, டாக்டர் கேக்குதா? அக்கா, இப்ப கேக்குதா? சொல்லுங்க. ஐயோ, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நான் கூப்பிடுறேன். டாக்டர், சொல்லுங்க ராஜா. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
போயிட்டாங்க டாக்டர். ரோகு அத்தைகிட்ட சொல்லல. இல்ல. சகல எப்படியாவது சமாளிச்சிருவாப்ல. சரி வச்சிரு. என்ன ஒண்ணு இல்லல்ல? நீ வா. சரி வா. ஆமா, அந்த சந்தோஷமான விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல போனப்பதான் நீங்க என்ன தனியா கூட்டிட்டு வந்தீங்க. டாக்டர், இந்த விஷயத்த அத்தை கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன் ராஜா அப்படி சொல்றீங்க? ரோகிணி 3 வருஷம் கழிச்சு உண்டாயிருக்கா. இத சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? இல்ல டாக்டர், அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? என் அம்மா கனவுல வந்ததா நான் சொன்னேன்ல. ஆமா. அது விஷயமா கோயில்ல ஒரு ஜோசியரை பார்த்தோம். உனக்கு சீக்கிரமாவே குழந்தை பிறக்க போகுதா. அந்த குழந்தை பிறக்கிற நேரம் அந்த கிழவி குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒண்ணு சேரும்னு சொன்னாரு. அதோட அந்த குழந்தை பிறக்க போற நேரம் தான் நம்ம 2 பேர் குடும்பமும் ஒன்னா சேர போகுதுன்னா அப்படி ஒரு குழந்தையே நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். என் அம்மா தங்கச்சி சாவுக்கு காரணமான அந்த குடும்பத்தோட நம்ம ஒண்ணு சேரக்கூடாது. அதுக்கு உனக்கு குழந்தை பிறக்க கூடாது. டாக்டர், அத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா எங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும். அது நடந்துடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இவ்வளவு வருஷம் கழிச்சு மயிலும் ரோகிணியும் குழந்தை பிறக்க போற சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்காகவாது இந்த உண்மையை நீங்க மறைக்கணும் டாக்டர்.